உலகத்துல இருக்கிற நிறைய பேர் மனசுல இப்போ ஒரே ஒரு கேள்விதான் ஓடிட்டு இருக்கு. இப்ப நடந்துகிட்டு இருக்கிற இந்த சண்டை, இது 3வது உலகப் போரோட ஆரம்பமா? நாங்கள் மூன்றாம் உலகப் போரின் விளிம்பு நிலையிலே நின்று கொண்டிருக்கின்றோமா? இந்த கேள்வி எழுவது எனக்கு மட்டும்தானா? ஏன் இதனை கேட்கின்றேன் என்றால், புதன்கிழமையன்று இலங்கையின் கரையோரத்திற்கு சற்று அப்பால் இருக்கின்ற பகுதியிலே ஈரானுக்கு சொந்தமான போர்க்கப்பல் ஒன்று அமெரிக்க நீர்மூழ்கியால் தாக்கி அழிக்கப்பட்டிருக்கின்றது. இதில் நீங்கள் பார்க்கின்ற இந்த வீரர்கள், ஈரானிய கடற்படையினர் 100க்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மத்திய கிழக்கு எங்கே இருக்கின்றது? இலங்கை எங்கே இருக்கின்றது? 4000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கின்ற இலங்கையின் கடற்பரப்பிலே இந்த சம்பவம் நிகழ்ந்து இருக்கின்றது. இது எதனை காட்டுகின்றது? போர் எதிர்பார்த்ததற்கும் மேலாக பரவி சென்று இருக்கின்றது. இப்போது எங்கு வேண்டுமானாலும் ஆபத்து நடக்கலாம், தாக்குதல் நடக்கலாம் என்பது இதன் மூலமாக கோடிட்டு காட்டப்படுகின்றது. ஆம், போர் என்று வந்துவிட்டால் நாங்கள் நினைத்த மாதிரி ஒரு இடத்திலே மட்டுப்படுத்த முடியாது. அது ஏற்படுகின்ற டேர்னிங் பாயிண்ட்களை வைத்துக்கொண்டு அது பெரிதாக விஸ்வரூபமாக மாறிவிடும் அபாயம் காணப்படுகின்றது. ஈரானுக்கு சொந்தமான கப்பல் இந்தியாவிலே இந்திய அரசாங்கத்தின் அழைப்பின் பேரிலே ஒரு கடற்படை பயிற்சியிலே விசாகப்பட்டினம் என்ற துறைமுக பகுதியிலே பங்கேற்று விட்டுத்தான் மீண்டும் நாட்டிற்கு செல்லும் வழியிலே, அதுவும் ஒரு சர்வதேச கடற்பரப்பிலே அமெரிக்க நீர்மூழ்கியால் தாக்கி அளிக்கப்பட்டிருக்கின்றது. இதனை அமெரிக்க பாதுகாப்புத்துறை செயலாளர் மிகவும் பெருமிதமாக கூறியிருக்கின்றார். ஈரான் நினைத்து கொண்டிருந்தது சர்வதேச கடற்பரப்பிலே தாம் பாதுகாப்பாக இருக்கின்றோம் என்று. ஆனால் அமெரிக்காவிற்கு எந்த வரையறையும் கிடையாது, அவர்கள் எங்கிருந்தாலும் தாக்கி அழிக்கப்படுவார்கள் என்று கூறியிருக்கின்றார். அதுதான் சில வாரங்களுக்கு முன்பாக சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரிலே நடைபெற்ற உலக பொருளாதார மாநாட்டிலே கனேடிய பிரதமர் மாக்கானி கூறியிருந்தார், இப்போது இன்டர்நேஷ்னல் ஆர்டர், சர்வதேச ஒழுங்கு என்று ஒன்றுமே கிடையாது. வல்லவர்கள் நினைத்தால், வல்லரசுகள் நினைத்தால் விரும்பியதை செய்துவிட முடியும். அவர்களுக்கு வேண்டுமென்றால் வெனிசுலாவிலே செய்தது போன்று அந்த நாட்டின் ஜனாதிபதியை சிறைப்பிடிக்க முடியும். ஈரானின் அதி உச்ச தலைவரை கொலை செய்ய முடியும். இப்போது ஸ்பெயினுடனான அனைத்து உறவுகளையும் ட்ரம்ப் துண்டித்திருக்கின்றார். வேண்டுமென்றால் சில வாரங்களுக்கு முன்பு அவர்கள் அச்சுறுத்தியது போன்று கிரீன்லாந்தை கூட பிடிக்க முடியும். இனி யாரும் கேட்பார் இல்லை. ஒரு ஒழுங்கு வரையறை என்பதே கிடையாது. பெரியவர்கள், அதாவது இந்த வல்லரசு நாடுகள், ஆயுத பலம், பணபலம் இவையெல்லாம் பொருந்திய நாடுகள் நினைத்துவிட்டால் எது வேண்டுமானாலும் நடந்து விடலாம். ஆனால் இப்போது சிறிய நாடுகளுக்கு இருக்கின்ற பெரும் அச்சம் என்னவென்றால், இது பெரும் போராக மாறிவிட்டால் அவர்களுடைய இருப்புக்கு பெரும் அபாயம் வந்துவிடும். ஏனென்றால் இப்போது மத்திய கிழக்கிலே போர் நடந்து கொண்டிருக்கின்ற பகுதிகளில் இருந்துதான் இலங்கை, இந்தியா போன்ற, சீனா, தென் கொரியா, ஜப்பான் போன்ற இன்னும் பல நாடுகளுக்கான எண்ணெய் விநியோகம் பெரும்பாலும் இடம்பெறுகின்றது. அங்கே எண்ணெய் நிறுத்தப்பட்டால் சில நாடுகளிலே எண்ணெய் கையிருப்பு என்பது சில நாட்களுக்குத்தான் இருக்கின்றது. அவர்கள் மீண்டும் வரிசையிலே நிற்க வேண்டும், அவருடைய தொழிற்சாலைகள் முடங்கும், பெரும் நெருக்கடி நிலைமைகள் எல்லாம் தோன்றும். ஆகவே இது ஒரு உலகத்தின் போக்கையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு இதாக இருக்கிறது. பாருங்கள், இந்த 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 கடற்படையினர் நினைத்திருப்பார்களா? இந்தியாவிற்கு கடந்த பிப்ரவரி 18 வந்தார்கள். வந்தபோது அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த மரியாதை தான் இது. நாங்கள் பிணமாக போவோம் என்று நினைத்திருப்பார்களா? 180 பேரோடு பயணித்த ஐரிஸ் டேனா என்ற கப்பலிலே வெறுமனே 32 பேர் தான் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இலங்கையின் கடற்படையினருக்கு ஒரு அழைப்பு வருகின்றது. இப்படி ஒரு SOS என்று சொல்வார்கள், ஒரு எமர்ஜென்சி அழைப்பு.
அங்கே சென்று பார்த்தபோது அந்த கடற்பரப்பிலே கப்பலை காணவில்லை. அதிலே எண்ணெய் கசிவுகள், சில இந்த காப்பாற்று படகுகள், அதாவது லைஃப் சேவிங் போட்ஸ் இருந்திருக்கின்றது. அதிலே சில பேர் அங்கே உதவிக்காக ஏங்கிக் கொண்டிருந்திருக்கிறார்கள். அவர்களை காப்பாற்றி இருக்கிறார்கள். இதனை தவிர 80 பேருக்கும் அதிகமான பேருடைய உயிரிழந்த சடலங்களையும் அவர்கள் மீட்டெடுத்திருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த யுத்தம் கடந்த சனிக்கிழமை ஆரம்பமான போது நாங்கள் நினைத்திருக்கவில்லை இவ்வளவு விரைவாக இவ்வளவு பரவி செல்லும் என்று. இப்போது மத்திய கிழக்கு எங்குமே ஒரு யுத்த பூமியாக மாறிவிட்டிருக்கின்றது. அங்கே லட்சக்கணக்கானவர்கள் பரிதவித்து கொண்டிருக்கிறார்கள். இதனை தவிர உலகத்திலே பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருக்கின்றது. ஆயில் கேஸின் விலைகள் பன்மடங்கு அதிகரித்து விட்டன. இதனை தவிர இந்த முக்கியமாக இருக்கின்ற கேள்வி, இது ஒரு உலகப் போராக மாறுமா? மூன்றாம் உலகப் போர் என்று நாங்கள் கூறிக்கொண்டிருக்கிறோம். மாறுமா என்பதற்கு நான் என்னுடைய கற்பனையிலே எதிர்வு குரலை சொல்ல விரும்பவில்லை. மாறாக கடந்த காலம் இவற்றையெல்லாம் தேடி பெர்ப்ளெக்சிட்டி என்ற ஒரு AI கருவியின் மூலமாக நன்கு தேடி நோட்புக் எல்லாம் மூலமாக ஒரு காணொளியை தயாரித்திருக்கிறேன். அந்த காணொளியை பாருங்கள். பார்த்த பின்னர் இது உலகப் போராக மாறுமா என்பதற்கு நீங்களே கூறுங்கள். வணக்கம். நாம இப்போ ஒரு பெரிய நெருக்கடியோட விளிம்புல நிக்கிறோமா? ஒரு சின்ன பிராந்திய சண்டை எப்படி ஒரு உலகளாவிய ஆபாயமா மாறப்போகுது? வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா அலசலாம். உங்க மனசுல, என் மனசுல, ஏன் உலகத்துல இருக்கிற நிறைய பேர் மனசுல இப்போ ஒரே ஒரு கேள்விதான் ஓடிட்டு இருக்கு. இப்ப நடந்துகிட்டு இருக்கிற இந்த சண்டை, இது 3வது உலகப் போரோட ஆரம்பமா? ஆமா, இந்த ஒரு கேள்விதான் இன்னைக்கு நம்ம முழுசா பார்க்க போற விஷயம். சரி, இந்த பிரச்சனை திடீர்னு எப்படி இவ்ளோ பெருசாச்சு? இதுக்கு முக்கிய காரணம் இந்திய பெருங்கடல்ல நடந்த ஒரு சம்பவம். ஐரிஸ் தேனா அப்படிங்கிற ஒரு கப்பலை மூழ்கடிச்சது இந்த சண்டையோட எல்லையே மாத்திருச்சுன்னு சொல்லலாம். அங்க என்னதான் நடந்துச்சுன்னு கேக்குறீங்களா? ஒரு அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் நேரடியா ஈரானோட போர்க்கப்பலான ஐரிஸ் தேனாவை ஒரு டார்பிடோ வச்சு தாக்கி கடலுக்குள்ள மூழ்கடிச்சிடுச்சு. இது சும்மா ஒரு சின்ன தாக்குதல் இல்ல, ரொம்ப நேரடியான தீர்மானமான ஒரு ராணுவ ஆக்ஷன். ஆனா இது எங்கே நடந்துச்சுங்கிறது தான் எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. மத்திய கிழக்குல அவங்க வழக்கமா சண்டை போடுற இடத்துல இல்ல, அதுக்கு ரொம்ப தூரமா ஸ்ரீலங்கா கரைக்கு பக்கத்துல நடந்திருக்கு. இது மூலமா அவங்க சொல்ற மெசேஜ் ரொம்ப தெளிவு. இந்த சண்டை இனிமே மத்திய கிழக்குக்குள்ள மட்டும் இருக்காது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த தேனா கப்பல் போர்க்களத்திலிருந்து வரல. அது பாட்டுக்கு சர்வதேச கடற்படை பயிற்சிகளை முடிச்சுட்டு அமைதியா திரும்பி வந்துகிட்டு இருந்துச்சு. இப்படி நேரடியா போருக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு கப்பலை குறிவச்சு தாக்குனதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் கணக்கு இருக்கு. 1945 இந்த வருஷத்தை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா 2வது உலகப் போருக்கு அப்புறமா இப்பதான் முறையா ஒரு அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் எதிரியோட போர்க்கப்பலை டார்பிடோ வச்சு மூழ்கடிச்சிருக்கு. யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 80 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. அப்போ இது எவ்வளோ பெரிய விஷயம் புரியுதா? ஒரு அனுபவம் வாய்ந்த ராணுவ நிபுணர் இது எப்படி பார்க்கறாருனா, இது ஈரானுக்கு விடுக்கப்பட்ட ஒரு வார்னிங், ஒரு சைக்கலாஜிக்கல் வார்னிங். இனிமே உங்க கப்பல் நடுக்கடல்ல எங்க இருந்தாலும் சேஃப் கிடையாது அப்படிங்கிற ஒரு செய்தியை ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்காங்க. ஆனா நாம தப்பா புரிஞ்சுக்க கூடாது. இந்த ஒரு கப்பல் மூழ்கடிக்கப்பட்டது மட்டும்தான் பிரச்சனையான்னு கேட்டா இல்லவே இல்ல. இது ஒரு பெரிய போரோட ஒரு சின்ன பகுதி தான். சரி, அப்ப அந்த பெரிய போர் எந்த நிலைமையில இருக்குன்னு முதல்ல பார்த்துடலாம். இப்ப இருக்கிற நிலைமை இதுதான். ஒரு பக்கம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து எபிக் ஃபியூரின்னு ஒரு ஆபரேஷன் மூலமா ஈரான் மேல வான்வழி தாக்குதல் நடத்தி அவங்க தலைமையும் கட்டமைப்புகளையும் பலவீனப்படுத்தியிருக்காங்க. அதுக்கு பதிலடியா ஈரானும் சும்மா இல்ல, அவங்களும் ஏவுகணை, ட்ரோன் மூலமா அமெரிக்கா சொத்துக்கள் மேலேயும் வளைகுடா பகுதியில் இருக்கிற எரிசக்தி மையங்கள் மேலேயும் தாக்குதல் நடத்துறாங்க. இதனால அமெரிக்க கடற்படை ஒரு புது டேங்கர் போர் வரலாம்னு தயாரா இருக்கு. ஆக மொத்தம் இப்போ சண்டை ஈரான், லெவன்ட், வளைகுடா கடல்வழி, இந்திய பெருங்கடல்னு பல இடங்கள்ல ஒரே நேரத்துல நடந்துகிட்டு இருக்கு. சரி, இந்த நிலைமைய பார்த்தா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இத சரியா புரிஞ்சுக்க நாம கொஞ்சம் வரலாற்றை திரும்பி பார்க்கணும். முன்னாடி நடந்த உலகப் போர்கள் எப்படி ஆரம்பிச்சுது, அதிலிருந்து நாம என்ன கத்துக்கலாம்? கேள்வி ரொம்ப சிம்பிள். ஒரு நாட்டுக்குள்ளேயோ இல்ல 2 நாட்டுக்கு நடுவுலையோ ஆரம்பிக்கிற ஒரு சண்டை எப்படி உலகத்துல இருக்கிற எல்லா பெரிய நாடுகளையும் உள்ள இழுத்து ஒரு உலகப் போரா மாறுது? வாங்க வரலாறு என்ன சொல்லுதுன்னு பாப்போம். முதல் உலகப் போரை எடுத்துக்கலாம். 1914ல போர் ஆரம்பிச்சப்போ எல்லாரும் சீக்கிரமா ஜெயிச்சிடலாம்னு நினைச்சாங்க. ஆனா அப்படி நடக்கல. போர் வருஷக்கணக்கா நீண்டு போச்சு. அப்புறம் 1917ல அமெரிக்கா உள்ள வந்ததும் மொத்த ஆட்டமே மாறிடுச்சு. கடைசியா 1918ல ஜெர்மனி தோத்து போச்சு. 2வது உலகப் போர்லயும் இதே மாதிரி முக்கியமான திருப்புமுனைகள் இருந்துச்சு.
1941ல 2 பெரிய சம்பவங்கள் நடந்துச்சு. ஒன்னு ஹிட்லர் ரஷ்யா மேல படையெடுத்தது, இன்னொன்னு ஜப்பான் பேர்ல் ஹார்பரை தாக்குனது. இந்த 2 சம்பவங்களும் தான் ஐரோப்பால நடந்த சண்டைய ஒரு உலக போரா மாத்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டாலின்கிராட், நார்மண்டின்னு நடந்த பெரிய போர்கள் தான் ஜெர்மனியோட தலைவிதியே முடிவு பண்ணுச்சு. அப்போ இந்த 2 உலகப் போர்கள்ல இருந்தும் நம்ம கத்துக்கிற பாடம் என்ன? ரொம்ப சிம்பிள். எப்போ பல பெரிய நாடுகள் அவங்க கூட்டணியோட சேர்ந்து பின்வாங்கவே முடியாத ஒரு சூழ்நிலையில முழு போருக்குள்ள இறங்குறாங்களோ அப்போதான் ஒரு சின்ன சண்டை கூட உலகப் போரா வெடிக்குது. சரி, வரலாறு நமக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுத்திருக்கு. இப்போ அதை வச்சு இப்ப நடக்கிற பிரச்சனைய அலசி பார்க்கலாம். இப்போ இருக்கிற நிலைமை ஒரு உலகப் போருக்கு வழிவகுக்குமா, இல்ல அதை தடுக்கிற விஷயங்கள் ஏதாவது இருக்கா? வாங்க பார்க்கலாம். நாம இப்போ ஒரு கத்தி மேல நடக்கிற மாதிரி ஒரு நிலைமையில இருக்கோம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அமெரிக்காவே நேரடியே இதுல இறங்கி இருக்கு. சண்டை பல நாடுகளுக்கு பரவிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் உலக போருக்கான ஆபாயத்தை அதிகரிக்குது. ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, ரஷ்யா, சீனா மாதிரி மத்த பெரிய நாடுகள் இன்னும் நேரடியா உள்ள வரல. உலக நாடுகள் எல்லாமே பொருளாதார ரீதியா ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சிருக்கு. இதெல்லாம் போரை தடுக்கிற காரணிகளா இருக்கு. 2 பக்கமும் இழுபறியா இருக்கு. அப்போ இப்போ இருக்கிற இந்த நாசிகமான சமநிலையை எது மாத்தலாம்? எந்த மாதிரி சம்பவங்கள் நடந்தா நாம ஒரு உலகப் போரை நோக்கி தள்ளப்படுவோம்? நாம கவனிக்க வேண்டிய அந்த அபாய கோடுகள் என்னென்ன? 3 விஷயங்கள். இதுல எது நடந்தாலும் நிலைமை கைமீறி போயிடும். 1. ஈரான் ஏதாவது ஒரு நேட்டோ நாட்டு மேல தாக்குதல் நடத்தி அங்க நிறைய ராணுவ வீரர்கள் இறந்து போனான். 2. அமெரிக்காவோ இஸ்ரேலோ தப்பித்தவரே ரஷ்யாவுக்கோ சீனாவுக்கோ சொந்தமான ஆட்களையோ இடங்களையோ தாக்கிட்டா. 3. இது நினைச்சு பார்க்கவே கூடாது, யாராவது ஒருத்தர் ரசாயன ஆயுதத்தையோ இல்ல அணு ஆயுதத்தையோ பயன்படுத்தினா. இந்த 3ல எது நடந்தாலும் நாம உலகப் போருக்குள்ள தள்ளப்படுறதை யாராலையும் தடுக்க முடியாது. சண்டை நாளுக்கு நாள் பரவிக்கிட்டே போகுது. இப்போ நாம பார்த்த இந்த 3 அபாய கோடுகள்ல எந்த கோட்டை நாம முதல்ல தொட போறோம்னு நினைக்கிறீங்க? இதுதான் இப்போ நம்ம எல்லாரும் முன்னாடியும் இருக்கிற ஒரு பெரிய கேள்வி.